மேட் இன் கொரியா திரை விமர்சனம். பிரியங்கா அருள்மோகன், பார்க் ஹே ஜின், நோஹோ ஜின், ரிஷிகாந்த் மற்றும் பலர் நடிப்பில் கார்த்திக் இயக்கத்தில் ஹிஷாம் அப்துல் வஹாப் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மேட் இன் கொரியா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பள்ளி பருவத்தில் கொரியா நாட்டு இசை மற்றும் நடனத்தால் கவரப்படும் பிரியங்கா அருள்மோகன் அந்த நாட்டுக்கு ஒரு முறையாவது பயணிக்க வேண்டும் என்ற ஆசையை மனதில் வளர்த்து கொள்கிறார். அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவர் தன் வாழ்க்கையில் காதல், அதனால் வரும் பிரச்சனைகள் என்று பல விஷயங்களை எதிர்கொண்டாலும் கொரியா ஆசையை கைவிடாமல் இருக்கிறார். இதற்கிடையே சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் கொரியா நாட்டுக்கு பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் மகிழ்ச்சியாக செல்ல நினைத்த அந்த நாட்டுக்கு துயரத்துடன் செல்லும் அவர் அங்கு சென்ற பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொள்கிறார். பெற்றோரின் பேச்சை கேட்காமல் வீட்டை விட்டு வெளியேறி காதலரால் ஏமாற்றப்பட்டு திரும்பவும் வீட்டுக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார். தான் பயணிக்க ஆசைப்பட்ட நாட்டில் இருந்தாலும் புரியாத மொழி, அறியாத மக்கள் என அச்சத்தில் கலங்கி நிற்கும் பிரியங்கா அருள்மோகனின் வாழ்க்கையில் கொரியா எத்தகைய மாற்றங்களை நிகழ்த்துகிறது என்பதை உணர்வு பூர்வமாக சொல்வதுதான் மேட் இன் கொரியா. கதையின் ஹீரோனியாக நடித்திருக்கும் பிரியங்கா அருள்மோகன் அளவான நடிப்பு மூலம் படம் முழுவதையும் தனி ஆளாக சுமந்திருக்கிறார். சிறிய வேடங்களில் நடித்து வந்த ரிஷிகாந்த் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். பார்க் ஹே ஜின், நோஹோ ஜின், ஜாங் ஜோஹியான் ஆகிய கொரிய நாட்டு நடிகர் நடிகைகள் மற்றும் பிரியங்காவின் பெற்றோராக நடித்திருக்கும் தமிழ் நடிகர் நடிகைகள் என அனைவரும் தங்களது பணியை சரியாக செய்திருக்கிறார்கள். எந்த இடத்தில் கேமரா வைத்தாலும் அழகாக தெரியும் பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த களங்களுடன் சேர்த்து கதாபாத்திரங்களையும் அழகாக காட்சிப்படுத்தி முழு படத்தையும் கண்களுக்கான விருந்தாக ரசிக்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பிரசன்னா குமார். ஹிஷாம் அப்துல் வஹாபின் இசையில் பாடல்கள் இனிமையாகவும் பின்னணி இசை மென்மையாகவும் பயணித்திருக்கிறது. மெதுவாக நகரும் திரைக்கதை என்றாலும் அதில் நிரம்பியிருக்கும் உணர்வுகள் பார்வையாளர்களின் முழு கவனத்தையும் ஈர்க்கும் விதத்தில் காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் ஆண்டனியின் பணி படத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. வேகமும் விறுவிறுப்பும் இன்றி திரைக்கதை பயணித்தாலும் ஊட்டி மலை முகடுகளை தொட்டு செல்லும் மேகங்கள் மற்றும் உடலை தழுவி செல்லும் குளிர்ந்த காற்றின் அனுபவம், பனி மழையினால் வெள்ளி சிதறல்களால் ஜொலிக்கும் இரவு மற்றும் கண்கள் கூச செய்யும் பொன்னிற காலை என கொரியாவை காட்சிப்படுத்திய விதம் ஆகியவற்றின் மூலம் பார்வையாளர்களை மெய் மறந்து படத்துடன் பயணிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் கார்த்திக். மொத்தத்தில் மேட் இன் கொரியா தரமான தயாரிப்பு.